கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அன்புக்குரிய விசுவாசிகளே, கடவுள் நம்மை காண்கிறவராக, நம்மை விசாரிக்கிறவராக, நம்முடைய பாரங்களை சுமக்கிறவராக, தன்னுடைய படைப்புகள் நிறைவுகளை காண வேண்டும் ஏக்கத்தோடு இருக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அவர் விசாரிக்கிறார். என் ஆண்டவர் எனக்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது, என் தேவன் தருகிற ஈவுகளை பெற எத்தனைக்கும் பொழுது அவருடைய ஆதரவு, அவருடைய அரவணைப்பு நம்மிடத்துல இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள். எனக்கு இந்த உலக வாழ்க்கையில ஏதோ ஒரு மன உளைச்சல், கவலை, பாரம், அழுத்தம், தேவை, சங்கடங்கள் இவையெல்லாம் வந்தால் நான் யாரிடத்துல செல்லுவது என்று சொல்லி கேள்வியை கேட்காதபடிக்கு என்னை உருவாக்கினவர் இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறவர். அவரிடத்தில் என் பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது அவர் ஒரு வெற்றியான வாழ்க்கையை தருவார். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், என்ன அற்புதமான வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பாரத்தை இறக்கி வையுங்கள். பேதுரு சொல்லும் பொழுது கவலைகளை இறக்கி வையுங்கள். பிலிப்பியர் நிருபத்திலே எழுதும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, நான் என்னுடைய பாரங்களை, நான் என்னுடைய கிளேசங்களை, என்னுடைய துக்கத்தை, என்னுடைய இழப்பை, என்னுடைய சோர்வை, இயலாமையை யாரிடத்துல சொல்லுகிறேன்? என் பாரங்களை சுமக்க எனக்கென்று ஒருவர் உண்டு. அவர் என் ஆண்டவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் என்ன செய்வார்? அவர் ஆதரிக்கிறார். அவர் ஆதரிக்கிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆதரிக்கிற ஆண்டவரிடத்துல நாம் பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது நிறை மேன்மைகளை காண்கிற ஒரு வாழ்க்கையை தருகிறது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்களும் எடுத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல, ராஜாக்களின் புத்தகத்துல நான் வாசிக்கும் பொழுது, சாரிபாத் என்கிற ஊரின் விதவை தனக்கு இருக்கிற உருப்படி மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு வாழ்க்கையை முடிக்க எத்தனைத்த பொழுது தாசனை அனுப்பி அவருடைய வாழ்வை கட்டுகிறார். குறைவற்ற ஒரு வாழ்க்கையை தருகிறார். அந்த ஆண்டவர் சாரிபாத் விதவையை விசாரித்தபடியினாலே அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அவருடைய வாழ்க்கை ஒன்றும் குறைவில்லாத நிலை காணப்பட்டது. இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அந்த ஆண்டவரத்தை நம்முடைய பாரத்தை இறக்கி வைப்போம். மேன்மையான காரியங்களை தேவன் கொடுத்து அவருக்குள்ளாய் மகிழ்ந்திருக்கவும், அந்த மகிழ்ச்சியை மற்ற மக்களோடு பகிர்ந்து நிறைவுகளை காணவும் தேவன் கிருபை பாராட்டுவார் என்பதுல எந்த ஐயங்களும் இல்லை. அன்புக்குரியவர்களே, சமீபத்துல நான் இந்த இங்கிலாந்துல வாட்ஃபோர்ட் என்கிற இடத்துல வெல்ஸ்பிரிங்கிற திருச்சபைக்கு அந்த பகுதியில நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த திருச்சபையிலிருந்து ஒரு பெண்மணி வந்தார்கள். வந்து என்னோடு கூட அவர்கள் பேசினார், என்னோடையும் என் மனைவியோடும் கூட. அவர் பேசும் பொழுது அவருடைய முதல் கேள்வி, ஆர் யூ கிறிஸ்டியன்? நீங்கள் கிறிஸ்தவரா? இரண்டாவது கேள்வி, நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா? மூன்றாவது அவர்கள் சொன்ன வார்த்தை, கடவுள் வரப்போகிறார். God is going to come. He is coming soon. அன்புக்குரியவர்களே, இறைவன் வரப்போகிறார். இறைவனை ஏற்ற வாழ்க்கையில, இறைவனை அறிவிக்கிற வாழ்க்கையில, இறைவனிடத்திலே பாரங்களை இறக்கி வைத்து நிறைவுகளை காண்கிற வாழ்க்கையில நாம் வெற்றிகளை காண எத்தனைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த விளைக்காய் ஸ்தோத்திரம். மன பாரத்தோடும் கிளேசத்தோடும் இருக்கிற மக்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் தங்கள் பாரங்களை உடைய சமூகத்தை இறக்கி வைத்து வெற்றிகளை காண உதவி செய்யும். அவருடைய பாரங்களை நீர் சுமந்து ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை யாவையும் கெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.